இப்போ பாலா ரஜினி செய்யாமல், கமல் செய்யாமல், யாரும் செய்கிறாரு. நீங்கள் புரோட்டா சாப்பிட போனால ஒரு கேமரா டீமை கூட்டிகிட்டு போகிறாரு. புரோட்டா 10 ரூபா, 4 புரோட்டா 50 ரூபா வருது. இதுக்கு 5000 ரூபா செலவு பண்ணி ஒரு கேமரா டீம், ஒரு காரு, ஒரு ஸ்டாண்டு, இப்படியே ஒரு கும்பலை. அப்போ இதெல்லாமே சினிமாக்கார மலிவான விளம்பரத்துக்கு சொந்தக்காரன். இதுதான் விஷயம். ஆனால் இல்லை, நான் உண்மையாகவே உணர்வோடு செய்கிறேன்னா, இப்போ இவ்வளோ குற்றச்சாட்டு வந்த பிறகு அவர் என்ன பண்ணியிருக்குன்னு, எனக்கு இந்த வருஷம் இவ்வளோ வந்திருப்பா. எனக்கு ஒரு இடம் இங்கே ஒரு 1/2 கிரவுண்டு இருக்கான். அது 1/4 கிரவுண்டு என்னுடையது. இன்னொருத்தர் 1/4 கிரவுண்டு இலவசமாக கொடுத்தார். இப்போ அதுக்கு ஒரு 3 கோடி ரூபா ஒர்த்து. நான் ஒரு கிளினிக் கட்ட போகிறேன், அது ஒரு 3 கோடி ரூபா. இப்படியே இந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள் தான் ஒரு ஆளை குற்றவாளியாக்கும். இதை இன்ன வரைக்கும் வெளிப்படையாக ஏதோ வீடியோ போடுறாரு, சீமாங்கிட்ட போய் அண்ணன் என்னை காப்பாற்றுக்கிறார், ஒரு 3 அறிக்கை கொடுக்குறாரு. இதெல்லாம் நடக்குது. யாருக்கும் போக தேவையில்லை. இந்த வருடம் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கார்?